இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் குற்றவாளிகள் என்போர் நாட்டை விட்டு தப்பியோடும் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றது. அத்துடன் ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரச செயலகங்கள் என்பவற்றில் அளவுக்கு அதிகமாகவும் பதிவுகள் இல்லாமலும் பயன்படுத்தப்பட்ட அரச வாகனங்கள் கொழும்பு காலிமுகத்திடல் மற்றும் கொழும்பில் உள்ள செயலகங்களின் முன்னர் கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இவற்றை யார் கொண்டு வந்து இங்கு விட்டனர் என்று தெரியாமல் வாகனங்களை கொண்டு வந்து விட்டுவிட்டு சென்றுள்ளனர். இதன் மூலம் இலங்கையில் அளவுக்கு அதிகமாக அரசாங்க சொத்துக்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் செயலகங்களில் வேலை செய்பவர்கள், அமைச்சர்கள் என்பவர்கள் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியுள்ளமை தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு பொதுமக்களின் வரிப்பணத்தில் சொகுசாக இருந்த அரசியல்வாதிகளும் கைது செய்யப்பட வேண்டும் என பொதுமக்களிடையே குரல் எழுந்து வருகின்றது.